மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு 28/5/2025 புதன்கிழமை, மே மாதம், விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி. பிரதமை திதி காலையில் 7 வரைக்கும். அதற்கு பிறகு துவிதியை திதி. மிருகசீரிடம் நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், சோபதம், அக்னி நட்சத்திரம் முடிவு. சந்திர தரிசனம் செய்வது இன்று நல்லது. சுப முகூர்த்த நாள் இன்று சுப முகூர்த்தம். செடி கொடிகள் வைக்க நல்ல நாள். சூரிய உதயம் 5:52. சூரிய உதயம் 5:52. ரிஷபநாளிகை 2:46. திதி துவிதியை திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் புதன் சூரியன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சனி ராகு, மீனத்தில் சுக்கிரன். சரியாக நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை 9 to 10, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் 1:00 to 2:30, மாலை 6:00 to 7. சூளம் வடக்கு, பரிகாரம் பால், கர்ணம் 6 to 7:30. ராகு காலம் 12 to 1:30, குளிகன் 10:00 to 12, யமகண்டம் 7:30 to 9. சந்திராசிரமம் விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன்: மேஷம் அனுகூலம், ரிஷபம் லாபம், மிதுனம் நலம், கடகம் ஓய்வு, சிம்மம் தொல்லை, கன்னி சாதனை, துலாம் உற்சாகம், விருச்சிகம் பாராட்டு, தனுசு புகழ், மகரம் வெற்றி, கும்பம் நிம்மதி, மீனம் அசதி. 28-29. உடல் நம்ம நலமாக இருக்கணும். நாளைக்கு மாதவி விரதம் போட்டிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளை விசேஷங்கள் ஒன்றும் இல்லை. கோபம் கொண்ட மனிதன் உண்மை, தூய்மை, அடக்கம் ஆகியவற்றை இழந்து விடுகிறான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் இன் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்து இங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். இன்னைக்கு வைகாசி. இன்னைக்கு புதன்கிழமை. சுப நாள். சந்திர தரிசனம், அக்னி நட்சத்திரம் முடிவு. நாளைக்கு ரம்பா திருதியை, கதவி கௌரி விரதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நம்ம புதன்கிழமைனாவே புதன் பகவானுக்கு விஷ்ணுக்கு, அதாவது ஸ்ரீரங்கத்து புதனுக்கு சுக்கிரனுக்கு உரிய ஸ்தலம் தான், புதனுக்கு உரிய ஸ்தலமாக ஸ்ரீரங்க பெருமானை நம்ம இது பண்ணலாம். முடிந்தால் நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. அதே மாதிரி திருமணம் ஆகணுன்னாலும் ஸ்ரீரங்கத்துக்கு போனால் ரொம்ப 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 நல்லது. சுக்கிரனை வழிபடுத்தணுங்கிறது. திருமணம் உடனே நடக்கும். அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால். நீங்கள் எல்லா தெய்வமுமே ஒன்று தான், ஆனாலும் இதை செய்வது இன்னும் சிறப்பான ஒன்று. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நலம் பெற நாம் பாடுபடுவோம். தன்வந்திரியை போற்றி உடல் நலத்துடன் மனநலமும் நலமும் வாழ. உடல் நலமும் மனநலமும் பேர தன்வந்திரி பகவானை வணங்க வேண்டும். ஓம் தன்வந்திரி பகவானே போற்றி. ஓம் திருப்பார்கடலில் உதித்தவரே போற்றி. தீர்க்காயுள் தருபவரே போற்றி. துன்பத்தை துடைப்பவரே போற்றி. அச்சம் போக்குபவரே போற்றி. அஷ்டங்க யோகியே போற்றி. அபயம் அளிப்பவரே போற்றி. அன்பு கொண்டவரே போற்றி. அமரர் தெய்வமே போற்றி. அகிலம் புகழ்வோனே போற்றி. அச்சய பாத்திரமே போற்றி. அருள் வழங்குபவரே போற்றி. அடைக்கலம் தருபவரே போற்றி. அழிவற்றவரே போற்றி. அழகுடையோனே போற்றி. அமிர்த கலசம் ஏந்தியவரே போற்றி. அமைதியின் வடிவே போற்றி.
அனைத்தும் அறிந்தவரே போற்றி, அண்டமெல்லாம் நிறைந்தாய் போற்றி, ஆயுர்வேத தலைவரே போற்றி, ஆரோக்கியம் தருபவரே போற்றி, ஆயுள் பலம் நீட்டிப்பாய் போற்றி, ஆயுதக் கலை நிபுணரே போற்றி, ஆத்மபலம் தருபவரே போற்றி, ஆசாபாசம் அற்றவரே போற்றி, ஆனந்த ரூபனே போற்றி, ஆகாயத் தாமரையே போற்றி. ஐயோ, உயிர்களில் காப்பவனே போற்றி. இது ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே நலமுடன் வாழ நல்ல செய்திகள். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ், கந்தர் அனுபூதி இதில் போட்டிருந்தாங்க, அபிராமி அந்தாதியும் போட்டிருந்தாங்க. நீங்கள் கேளுங்க. அர்ச்சனை பவுக்கள். மனப்பாட பகுதிங்களாம். வேலமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுந்து வரும், வெற்றி முகத்து விநாயகனை தொழ பக்தி மிகுந்து வரும், வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழ துள்ளியோடும் தொடர் வினைகளே, அப்பம் முப்பழம் அமுது செய்தருளிய தொப்பையப்பனை தொழுவோமே வினை அகலுமே. விரதம் இருக்கும் நாட்களில் குளிர்ந்த நீரில் குளிப்பது நல்லது. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தருக்கு குளிர்ந்த நீரில் குடித்தா காய்ச்சல் வந்துடும். லேசாக வெதன்னு குளிக்கலாம். சித்திரை வைகாசியில் செண்பகப் பூவை முருகனுக்குச் சாற்றினால் உணவிற்கு குறை ஏற்படாது. செவ்வாய்தோறும் ராகு காலத்தில் பகல் 11:03 to 4:30 துர்க்கையை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். செவ்வாயில் வழிபட்டாக்கா பூமிக்காரகன், பூமிக்குரிய நாளே, அந்த பூமியும் நமக்கு கிடைக்கும். அதிக விடைவெளி விட்டு தொடுத்த மலர்களை சூடுவது கூடாதே, கணவன் மனைவியிடையே உள்ள நெருக்கத்தை குறைக்கும். ஓமப்புகை ஆயுளை கூட்டும். வடக்கு முகமாக தீபம் ஏற்றினால் கல்வி சுப விஷயங்கள் தடை நீங்கும், செல்வம் பெருகும். நீண்ட நாள் விவகாரத்தில் தீர்வு கிடைக்க ஞாயிறன்று சரபேஸ்வரரை வழிபாடு செய்ய வேண்டும். சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்தால் உடல் நலம், நீண்ட ஆயுள், மகிழ்ச்சி அதிகரிக்கும். காகம் நாய் தீண்டிய உணவு, தூசி விழுந்த உணவை நாம் சாப்பிடக்கூடாது. சரபேஸ்வர் வழிபாடு எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. கடவுளின் வாகனங்கள். விநாயகருக்கு மூஞ்சூறு, சிவனுக்கு அதாவது நந்திகேஸ்வரர், முருகனுக்கு மயில், பைரவருக்கு நாய், ஐயப்பனுக்கு புலி, திருமாலுக்கு கருடன், பிரம்மாவுக்கு அன்னப்பறவை, சண்டிகேஸ்வரருக்கு குதிரை, சனீஸ்வரருக்கு காகம், ஐயனாருக்கு யானை, துர்க்கைக்கு சிங்கம், சரஸ்வதிக்கு அன்னப்பறவை. பிறருக்கு கொடுப்பதில் தானம் தர்மம் என இருவகை உண்டு. கொடுப்பவர் தன்னை விட மேல்வான தகுதி கொண்டவருக்கு அளிப்பது தானம், தன்னை விட தகுதி குறைந்த தர்மம். தானத்திற்கும் தர்மத்திற்கும் அந்த அவதாரம், வாமன அவதாரம், அந்த சின்ன குழந்தையா வருவார், அதில் விளக்கம் கொடுப்பார். அவ்வளவு சிறப்பாக இருக்கும். எதையும் எதிர்பாராமல் கொடுப்பதற்கு பெயர் தானம். எதிர்பார்த்து கொடுப்பது இல்லை. தானம் எதையாவது எதிர்பார்த்து நம்ம கொடுக்குறோன்னா அதுக்கு பெயர் தானம். எதையுமே எதிர்பார்க்காமல் கொடுப்பது தர்மம். தானத்திற்கும் தர்மத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை வாமன ரூபத்தில் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாரு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கும் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னைக்கு வாமனா ரூபணா வாமனா ரூபணா வாமனா ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் ராமானுஜாய நமோ நமக. ஓம் நமோ நாராயணாய நமோ நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நம சிவாய. ஓம் முருகா முருகா. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் முருகா முருகா. ஓம் சக்தி. ஓம். ஓகே, அடுத்த வீடியோ.